குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு டாபிக் பற்றி பேசலாம். அதாவது இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். அதாவது எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணால் மார்க்கெட் இறங்குது, ஆனால் டிஐஎஸ் பை பண்ணால் மார்க்கெட் ஏற மாட்டுது. ஆனால் எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் பை பண்ணால் மார்க்கெட் அன்றைக்கி ஏறிடுது. ஏன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்குது? எஃப்ஐஎஸ் வாங்கிறத விட டிஐஎஸ் அதிகமாக தானே வாங்குகிறாங்க. அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஏற தானே செய்யணும். ஆனால் மார்க்கெட்டு ஏன் இறங்குது? அப்போ எஃப்ஐஎஸ் கிட்ட தான் மார்க்கெட்டு இருக்கா? எஃப்ஐஎஸ் நினச்சா தான் மார்க்கெட்டை என்ன வேணால் பண்ண முடியுமா? அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கெல்லாம் இந்த ஆடியோவில் எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது பொதுவாக எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் என்ன செய்கிறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் அதுபடி அதன் பிரகாரம் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் இருப்போம், எஃப்ஐஎஸ் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்போ மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. மார்க்கெட்டில் இன்றைக்கி நேற்று எஃப்ஐஎஸ் பை தான் பண்ணியிருந்தாங்க, ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவில் முடியுது. அப்போது இந்த டவுட் எல்லாருக்கும் வரதானே செய்யும். அப்போது மார்க்கெட் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? ஃபாரினர்கிட்ட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் தோணும். அப்போது எஃப்ஐ நினச்சா மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் பண்ணலாமா? இல்லை நமக்கு புரியாத ஏதாவது டெக்னிக்கலாக எக்கனாமிக்ஸ் ஏதாவது எஃப்ஐஸ் கிட்ட இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் சந்தேகங்கள் எக்கச்சக்கமாக வரும். அதை நம்ம கண்டிப்பாக அந்த சந்தேகத்தெல்லாம் இதில் தீர்த்துக்கலாம். முதல்ல எஃப்ஐஸ்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு பேர். அதை ஷார்ட்டாக எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டில் பெரிய ஃபண்டு அவங்கள தான் எஃப்ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பவர் எதில் இருக்குது? டாலரில் இருக்குது. அவங்களோட கேபிட்டல் எங்கே இருக்குது? உலகம் ஃபுல்லாக இருக்குது, குளோபல் கேபிட்டல். அப்போ டிஐஸ் யார்? டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர். டிஐஸ் இதில் மியூச்சுவல் ஃபண்டில் இருப்பாள். மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் ஃபண்டு, இந்த மாதிரி இதுலெல்லாம் இருப்பாங்க. எஸ்ஐபி மணி தான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மணி. இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எஃப்ஐஎஸ்ன்றவங்க குளோபல் மணி, டிஐஸ்ன்றது டொமஸ்டிக் சேவிங் மணி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா? டொமஸ்டிக் கிட்ட இருக்குது சேவிங் மணி தான், ஆனால் எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்குது குளோபல் மணி. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் மூவ் ஆகுறது, மார்க்கெட்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு அப்போ ஒரு காரணம் என்னது? டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்து தான் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கெல்லாம் வருது. இப்போது எஃப்ஐஎஸ் 7,000 கோடி ஒரு நாளில் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது சடனாக சப்ளை செயினில் ஒரு ஷாக்கு ஏற்படுத்துது. அந்த நேரத்தில் டிஐஸ் ஒரு 5,000 கோடி பை பண்ணியிருந்தால் கூட நெட் செல்லிங் பார்த்தா 2 கோடிக்கு மேலே இருக்கும். அப்போது இந்த நியூஸ் ஃப்ளோ தான் மார்க்கெட்டை கீழே இறக்குது அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் தான். ஆனால் அது மட்டுமே முழுக்க காரணம் இல்லை. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டெக்ஸில் மட்டும் போய் செல் பண்ணாமல் எஃப்ஐஎஸ் பல்காக இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்ஸு அதில் போய் செல் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட கீ பாயிண்ட்டு. அதை செல் பண்ணால் தான் இண்டெக்ஸ் இறங்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் போயிட்டு அதிகப்படியாக செல் பண்ணுவாங்க. அதுதான் இண்டெக்ஸே கீழே இறக்கி வரும். இதுதான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுதான் அந்த டெக்னிக்கல். அப்போது இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படின்னு கேட்டால், இண்டெக்ஸ் எப்படி கால்குலேட் ஆகுது? நிஃப்டி 50, சென்செக்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டான்னு கேட்டால் ரெண்டுமே ஈக்குவல் வெயிட் கிடையாது. அதாவது டாப் ஸ்டாக்ஸு அதில் இருக்கக்கூடிய மேஜர் வெயிட் எதுன்னு கேட்டால் நிஃப்டி 50ல் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, இன்ஃபோசிஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 4 ஸ்டாக்ஸில் எஃப்ஐஎஸ் மூவ் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது செல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இண்டெக்ஸ் கண்டிப்பாக கீழே தான் இறங்கும். இது வேறு வழியே கிடையாது. அதனால தான் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 எல்லாம் கிராஷ் ஆகும். எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டை இறக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டா அவங்க இதில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவாங்க. எஃப்ஐஎஸோட ஹெவி செல்லிங் எப்போவுமே ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் தான் இருக்கும். அது ஃபாலோ ஆச்சுன்னா கண்டிப்பாக இண்டெக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிராஷ் தான் ஆகும். நீங்கள் என்ன தான் டிஐஸ் வாங்கினாலும் இண்டெக்ஸ் அவங்களால அந்த கரெக்ஷனை சஸ்டெயின் தான் பண்ண முடியும், ஹோல்டு தான் பண்ண முடியுமே கண்டி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிற அளவுக்கெல்லாம் இம்பேக்ட் இருக்காது. அந்த இம்பேக்ட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன், இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கொஸ்டின்ஸ்லாம் நமக்குள்ளே தோணுது. அப்போது எஃப்ஐஎஸ் தான்
மார்க்கெட்டை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்றது இவ்வளோ நேரம் டிஸ்கஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். எஃப்ஐஎஸ் ஏன் செல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு நல்ல கேள்வி. எஃப்ஐஎஸ் எப்போ செல் பண்ணுவாங்கன்னா, யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் இருக்கும்போது செல் பண்ணுவாங்க. டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது, குளோபல் ரெசெஷன் ஃபியர் வரும்போது, வார் டென்ஷன் ஏதாவது இருந்தால் அப்போ வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் செல் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணி எல்லாம் சேஃபாக எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எஸ்டிடி பிரச்சனை இருக்குது, இன்னும் வேறு ஏதாவது டொமஸ்டிக் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த நேரத்தில் செல் பண்ணுவாங்க. இப்போ ஏன் அவங்க இவ்வளோ நாள் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளோட ரூபாயோட மதிப்பு ரொம்ப டெப்ரிஷியேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அது அவங்களுக்கு டாலராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதில் பல பிரச்சனைகள் வரும். அப்போ அதனால் செல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு, எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு தெரிஞ்சாவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன நினைப்பாங்கன்னா, அப்போது ஏதோ மார்க்கெட்டில் ப்ராப்ளம் தான் இருக்குது, அதனால தான் எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் செல்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பேனிக் செல்லிங் வந்தாவே மார்க்கெட்டு வேகமாக இண்டெக்ஸ் எல்லாம் கீழே விழும்போது அது கூட அது சம்மந்தப்பட்ட ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாமே வேகமாக ஃபால் ஆகும். இதுதான் ரெகுலராக மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சுற்றி இந்த சைக்கிள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான வேகமாக ஃபால் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, மார்க்கெட் சைக்காலஜி ரூல் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஃபியர் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் க்ரீடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஆசையை விட உங்களோட ஃபியர், அது ஆசை போகிற வேகத்தை விட இந்த ஃபியரோட வேகம் அதிகம். அது சீக்கிரமாக வந்து மார்க்கெட்டை கீழே தான் இறக்கும். அதான் ரொம்ப பேர் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டு இன்ச்சு பை இன்ச்சாக ஏறுது, ஆனால் இறங்கும் போது பெரிய லெவலில் சடார்னு கீழே விழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது அப்படி நடக்குதுன்னா, மார்க்கெட்டு வந்து இப்போ இறங்குது, அங்கே ஆல்ரெடி பல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க. மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாப் லாஸை அது ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆக செய்யும். மார்ஜின் கால் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. மார்ஜின் காலுக்கு நம்ம ப்ரோக்கரேஜ் கால் பண்ணும்போது நம்ம அந்த மணியை ஆட் பண்ணலைன்னா அவங்க செல் பண்ணுவாங்க, அல்கோவில் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் செல்லிங் ப்ரெஷர் வர மார்க்கெட்டே பேனிக் செல்லிங்காக மாறிடும். அதனால தான் மார்க்கெட்டில் ஹெவியான ஃபாஸ்ட்டான கரெக்ஷன் வரும். அப்போது அந்த மாதிரி கரெக்ஷன் வரும்போது அதை தான் ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. யாரால் தடுத்து நிறுத்த முடியும்னா, அது டிஐஸால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அவங்களால அதை தடுக்க முடியும். அவங்களாலையும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நல்ல மார்க்கெட்டு டவுன் ஆனதுக்கப்புறம் அங்கே போய் அவங்க பை பண்ணுவாங்க. அதாவது கடைசி நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். மார்க்கெட்டு ஒரு 2.25 வரையும் நல்ல ஃபால் ஆகி கீழே விழுது. கடைசி அந்த அரை ஹவர் வந்து டிஐஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட்டு மேலே தூக்கி வைப்பாங்க. அதாவது ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டை முடியாமல் ஓரளவுக்கு டீசெண்டாவது ஒரு 100 பாயிண்ட்டாவது, இப்போ ஒரு 400 பாயிண்ட்டு விழுது, அந்த 400 பாயிண்ட்டு விழுந்ததில் ஒரு 100 பாயிண்ட்டாவது ரெக்கவரி பண்ணுற ப்ராசஸ் இந்த டிஐஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்கே பண்ணுவாங்கன்னா, கடைசி நேரத்தில் ஒரு கிராஜுவல் பையிங் பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஃபாரினர்ஸ் எப்போல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மார்க்கெட் வேகமாக தான் விழ செய்யும். இப்போ மார்க்கெட் வேகமாக விழறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எஃப்ஐஸ் கூட இந்த ரீட்டைலரும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் ஒரு பேனிக் செல்லிங் அடிக்கடிக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம நேற்றும் இன்றைக்கும் பார்க்குறோம். நேற்றும் எஃப்ஐஸ் வந்து பையிங் தான் இருந்தாங்க. நேற்று மார்க்கெட்டு ஒரு 54 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. இன்றைக்கும் எஃப்ஐஸ் பையிங்கில் தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 95 பாயிண்ட் ப்ளஸில் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட் டோட்டலாக யார் கையில் இருக்குன்னா, எஃப்ஐஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களது குளோபல் மணி. எஃப்ஐஸ்னால் நான் ஸ்ரீலங்காவில் இருக்கணும் எஃப்ஐஸ் தான், பங்களாதேஷில் இருக்கணும் எஃப்ஐஸ் தான், அமெரிக்காவில் இருக்கணும் எஃப்ஐஸ் தான், சிங்கப்பூரில் இருக்கணும் எஃப்ஐஸ் தான். ஸோ அவங்களது எல்லாமே குளோபல் மணி. நம்மளது ஒன்லி சேவிங் மணி. அந்த சேவிங் மணி யாருது? எல்லாம் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டு, பிஎஃப்பு, அங்கங்கே போடுற பணம், எல்ஐசி பணம், இந்த மாதிரி பணத்தை கவர்மெண்ட்டு முதலீடு பண்ணுது.
இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. அவன் நினச்சா 7,000 கோடி உடனே செல் பண்ண முடியும் எஃப்ஐஎஸ். ஏன்னா உலகத்தில் இந்தியாவை தவிர இருக்கிற அதர் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கு பேர் எஃப்ஐஎஸ். அப்போ எல்லாருமே ஒரு சைடில் செல்லிங் பண்ணும்போது மார்க்கெட் பெரிய லெவலில் கிராஷ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதுதான் மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மளும் அதை பார்த்துருப்போம், நம்மளும் அதை உணர்ந்திருப்போம். அதுக்கு உதாரணம் இந்த 2 நாளாக மார்க்கெட் 3 நாளாக இறங்கிட்டு இருந்து இப்போ இந்த 3 நாளாக ஏறிக்கிட்டு இருக்குது. என்னடா காரணம்னா எஃப்ஐஎஸ் பையில் இருக்காங்க. அதுதானே கண்டி, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எஃப்ஐஎஸ் கையில் தான் மார்க்கெட்டே இருக்குது. மார்க்கெட் வந்து எஃப்ஐஎஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் இந்த மார்க்கெட் யாருக்கும் சொந்தம்லாம் கிடையாது. ஆனால் ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறது யாருக்கிட்ட இருக்குது? அவங்க தான் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அது எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்க லிக்விடிட்டி ஹியூஜாக இருக்குது. அதனால் அவங்க தான் இந்த மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் ட்ரெண்டை டிசைட் பண்ணுறாங்க. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரியாக்ஷன் ஆகுது ஷார்ட் டேர்மில். பட் லாங் டேர்மில் யார் ஜெயிப்பான்னா டொமஸ்டிக் மணி தான் டாமினேட் பண்ணும். ஏன்னா இந்தியாவில் எஸ்ஐபி மணி அப்படின்ற ஒரு ஃப்ளோ வந்து மந்த்லி கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டு நம்ம மார்க்கெட்டுக்கு டொமஸ்டிக் பண்ணுறது. அதனால் கரெக்ஷன் ஆனால் கூட மார்க்கெட்டு லாங் டேர்மில் பார்க்கும்போது மேலே தான் வரும். எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, மார்க்கெட் இப்போ இறங்கலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே தான் வரும் அப்படின்னுவாங்கள்ல. அதுக்கு உண்மையான ரீசன் இது தான். டொமஸ்டிக் வந்து பையிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நானே எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த டொமஸ்டிக் பையிங் மட்டும்தான் பண்ணுவாங்களா, செல்லிங் பண்ண தெரியாதான்னு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போது முழுக்க என்ன காரணம்னா இதுதான் காரணம். ஷார்ட் டேர்மில் எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுவாங்க. லாங் டேர்மில் நம்ம டொமஸ்டிக் வந்து இந்த சேவிங் மணியெல்லாம் உள்ளே கொண்டு வந்து மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறங்கிறத தடுத்து நிறுத்தி கிராஜுவலாக படிப்படியாக பல டியூரேஷனில் கடந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு வந்துடுவாங்க. கம்பெனி ப்ராஃபிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மார்க்கெட் எல்லா காலத்துலேயும் ரெக்கவரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்து அப்படின்னு சொல்கிறது டெம்பரவரி தான். ஆனால் டிஏஎஸ் பை பண்ணுறது பிஸ்னஸ் ஃபண்டமெண்டல். இது பர்மனெண்ட்டாக மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போது நம்ம தான் புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டு யாருக்காகவும் வேலை செய்யாது. ஆனால் லிக்விடிட்டி யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க நினைக்கிறத ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ஃபாலோ பண்ணும். அதாவது ட்ரெண்டை டிசைட் பண்ணும். அந்த ட்ரெண்டை டிசைட் பண்ணக்கூடிய பவர் யார்கிட்ட இருக்குன்னா என்னுடைய கருத்து எஃப்ஐஎஸ் கிட்ட தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் விற்றா மார்க்கெட் சரியுது, ஆனால் அவங்க பை பண்ணால் மார்க்கெட் ஏறுது. அப்போது எஃப்ஐ மணி ஃப்ளோ, அவங்களோட சைக்காலஜி, அந்த இண்டெக்ஸ் வெயிட் காம்பினேஷன், இதை பேஸ் பண்ணி தான் எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணுறதும் பை பண்ணுறதும். அவங்க செல்லிங் பண்ணால் மட்டும் ஹெவி வெயிட்ஸில் போய் செல் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட்டை மேலே தூக்கணுன்னா கூட ஹெவி வெயிட்ஸில் போய் பை பண்ணுவாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ஸ்ட்ரென்த்து. அதனால தான் மார்க்கெட்டு அவங்க பை பண்ணாலும் ஏறுது, அவங்க செல் பண்ணாலும் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதனால் இப்படி தான் மார்க்கெட் மூமெண்டமும் ஓடுது. அதனால தான் எஃப்ஐஎஸ் செல் பண்ணால் மார்க்கெட் வேகமாக, ரொம்ப ஃபியராக, ஃபாஸ்ட்டாக, வெரி க்யூரியஸாக கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஏறினாலும் மார்க்கெட்டில் அவங்க பை அப்படின்னு சொல்லிட்டா மார்க்கெட்டில் ஆப்போசிட் டைரெக்ஷன் எவ்வளோ வேகமாக இறங்குச்சோ அதே மாதிரி வேகமாக ஏறும். இதுதான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது எஃப்ஐஎஸ்க்கும் டிஏஎஸ்க்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? எஃப்ஐஎஸ் தான் மார்க்கெட்டோட பாஸ் அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கும் எஃப்ஐஎஸ் தான் மார்க்கெட்டோட பாஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. என்னுடைய கருத்து எஃப்ஐஎஸ் தாங்க மார்க்கெட்டில், அவங்க தான் தீர்மானிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் இந்த யூடியூப் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் பலருடைய கருத்து என்னுடைய கருத்தும் ஒன்றா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.